குளோபலா ஸ்மார்ட் வாட்ச் மார்க்கெட் ஷேர் 1.5% டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல இந்தியால ஸ்மார்ட் வாட்ச் மார்க்கெட் ஷேர் 121%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா உலகத்திலேயே இந்தியா தான் மிகப்பெரிய ஸ்மார்ட் வாட்ச் மார்க்கெட்டா இருக்காங்க. 4ல் 1 பங்கு ஸ்மார்ட் வாட்ச் இந்தியால விற்கப்படுது. கடந்த பல ஆண்டுகளா ஸ்மார்ட் வாட்ச் மார்க்கெட்ல லீடிங்ல இருந்தது ஆப்பிள், சாம்சங், ஹுவாவே இவங்க தான். பட் இப்போ சாம்சங்கே பின்னுக்கு தள்ளி ஃபயர்போல்ட் கிட்டத்தட்ட 3 மடங்கு அவங்களுடைய growth போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா நாய்ஸ், அதுக்கப்புறமா போட் அப்படின்றது போல இந்தியன் பிராண்ட்ஸ் குளோபல் லெவல்ல மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணிருக்காங்க. அப்புறம் நம்ம ப்ரோ எல்லாமே சூப்பர் தானே, இந்தியன் பிராண்ட்ஸ் குளோபல் லெவல்ல மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறது வேற லெவல் இல்ல. ஏன்னா இந்த இந்தியன் பிராண்ட்ஸ் இந்தியால மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்மார்ட் வாட்சஸ் லான்ச் பண்றது எல்லாமே fake watch. What makes a watch a smartwatch? ஒரு வாட்சை எது ஸ்மார்ட் வாட்ச் ஆகுது? ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி, வைஃபை கனெக்ஷன், NFC, ப்ளூடூத் உடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் அண்ட் ஒரு சில ஆப்ஷன்ஸ்ல நமக்கு LTE வெர்ஷனும் கொடுக்குறாங்க. ஆப் ஸ்டோர் உடைய சப்போர்ட். ஸோ உங்களுக்கு டெடிகேட்டடா உங்களுடைய வாட்ச்லயே ஒரு பிளே ஸ்டோர், ஒரு ஆப் ஸ்டோர் இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஸை நீங்க அதுல இருந்தே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அண்ட் அதை ரன் பண்றதுக்கான கெப்பாசிட்டி அந்த பர்டிகுலர் வாட்ச்ல இருக்கு. அடுத்ததா நோட்டிபிகேஷன். உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஸ்ல இருந்தும் நோட்டிபிகேஷன் வாட்ச்ல ரிசீவ் ஆகும். அந்த ரிசீவ் ஆகக்கூடிய அந்த நோட்டிபிகேஷனுக்கு உங்களால ரெஸ்பாண்டும் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபுல் சைஸ் குவாலிட்டி கீபேட் வேணும்னா அதுவும் கிடைக்கும். இல்ல உங்களுக்கு வந்து T9 டயலிங் வேணுமா அதுலயும் ரிப்ளை பண்ணலாம். இல்ல வாய்ஸ் இன்புட் வேணுமா அதுலயுமே ரிப்ளை பண்ணலாம். ப்ரீ டிஃபைன்ட் டெக்ஸ்ட் வேணுமா அதுவுமே இருக்கும். இல்ல நீங்க ஈமோஜிஸ் மூலமா ரிப்ளை பண்ணனும்னாலுமே அந்த ஆப்ஷனும் இருக்கும். OS, ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு பவர்ஃபுல்லான OS இருக்கோ அந்த OS வச்சு அந்த வாட்ச்ல இருக்கக்கூடிய முழுமையான ஃபீச்சர்ஸை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ரியல் டைம்ல நீங்க கால் ஹிஸ்டரி செக் பண்ண முடியும், டயல் பண்ண முடியும் அண்ட் உங்களுக்கு மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா உங்க ஸ்மார்ட் போன்ல ப்ளே ஆகக்கூடிய விஷயங்களை நீங்க உங்க வாட்ச்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அதிகப்படியா இந்த வாட்சஸ்ல இந்த ஃபீச்சர்ஸே இல்ல. ப்ரோ இந்த வாட்ச் எல்லாம் காஸ்ட்லி இல்ல ப்ரோ, சோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. பட் இதே விஷயத்தை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அந்த காலம் அது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தாங்க இருந்தது. ஸோ இந்தியன் ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ் இருந்த எல்லா பிராண்டுமே என்ன பண்ணாங்கன்னா சைனாக்கு போவாங்க, அங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படியே இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய லேபிள், ஸ்டிக்கரிங் எல்லாம் வந்து பண்ணி இந்தியன் பிராண்டு கிட்ட இருந்து மொபைல் போன் அப்படின்றது போல வித்து நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணாங்க. இதுக்கு பேர் தான் ஒயிட் லேபிளிங். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் அதிகமா சம்பாதிச்சிருந்தாலுமே அவங்க இந்தியால அவங்களுக்குன்னு எந்த ஒரு R&Dயுமே எந்த ஒரு மேனுஃபேக்சரிங்குமே வைக்காம டைரக்டா எல்லாமே சைனால இருந்து வாங்கிட்டு வந்து இங்க அடிச்சு வித்து தள்ளி விட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் உடைய நிலைமையும் அதே தாங்க. ஸோ இந்தியன் ஸ்மார்ட் வாட்ச் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்ட்ஸ் எல்லாமே சைனாக்கு போறாங்க, எடுத்துட்டு வராங்க, இங்க ஒயிட் லேபிளிங் பண்றாங்க, பிராண்டை மாத்துறாங்க, விற்கிறாங்க. இப்போ ஒரு A அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்டு கிட்ட இருந்து ஒரு வாட்ச் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 2000 ரூபாய். ஓகே வாங்குறீங்க, யூஸ் பண்றீங்க, நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணும் போது உங்க பிரதருக்கு சஜஸ்ட் பண்றீங்க. அவர் அடுத்ததா வரக்கூடிய புது ஸ்மார்ட் வாட்சை அதே பிராண்ட்ல வாங்குறாரு. அந்த A பிராண்ட்ல இருந்து வாட்ச் நம்பர் 2 வாங்குறாரு. பட் நீங்க வாங்கின வாட்சுக்கு வந்த ஆப்பும் அவர் வாங்கின வாட்சுக்கு வந்த ஆப்பும் வேற வேற மாதிரி இருக்கும், ஒரே பிராண்ட். பட் இதுவே உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் வேற ஒரு பிராண்ட் இதே இந்தியன் பிராண்ட் கிட்ட இருந்து வேற ஒரு வாட்ச் வாங்கியிருப்பாரு. அந்த ஆப்பும் நீங்க வச்சிருக்கிற ஆப்பும் ஒரே மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் பிராண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த சைனீஸ் ஆப்பை தான் எடுத்துட்டு வந்து இங்க ஜஸ்ட் மேல பண்டி டிங்கரிங் மட்டும் பார்த்துட்டு நமக்கு புது ஆப் லான்ச் பண்றாங்க. அதுலயுமே பிரச்சனை கிடையாது. பட் இந்தியால ஏற்கனவே இந்த சைனீஸ் ஆப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவசியை திருடுறாங்க, டேட்டா வந்து காம்ப்ரமைஸ் பண்றாங்கன்றது போல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்னால தான் ஒரு சில சைனீஸ் ஆப்பை வந்து பேன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பிராண்ட்ஸ் அந்த ஆப்பை செக் பண்றாங்களா இல்லையா, பிரைவசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையான்னு கூட தெரியாம அப்படியே இங்க லான்ச் பண்றது தான் தவறு. ப்ரோ நம்ம கம்பெனிங்க எல்லாம் பாவம் ப்ரோ, ஏதோ இப்பதான் கொஞ்சம் சம்பாரிச்சு மேல வந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட காசு இருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா போட் போன வருஷம் மட்டும் 4000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. அண்ட் ஃபயர்போல்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2400 கோடி அவங்களுடைய ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இந்த முக்கியமான விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாம அவங்க எதில் கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா இந்த விஷயத்துல, அதாவது ஆவரேஜ் ஸ்மார்ட் வாட்ச் செல்லிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500-600 ரூபாயில இருந்து இப்ப 2000 ரூபாய்க்குள்ள வந்திருக்கு. இந்தியால குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வரைக்குமே ஸ்மார்ட் வாட்சஸ் உடைய பிரைசிங் எல்லாமே ஒரு வருஷத்துல குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் படிப்படியா பிரைஸை கம்மி பண்ணிட்டு அதிகமான சேல்ஸ் எடுக்கிறாங்க. அதிகமான சேல்ஸ் மூலமாக அதிகமான மார்க்கெட் ஷேர் அண்ட் அவங்களுக்கும் அதிகமான ப்ராஃபிட். இந்த பிராண்ட்ஸ் திரும்ப திரும்ப செய்ய விஷயம் என்னன்னா இம்போர்ட் பண்றது, நல்ல பிரைசிங்ல லேபிள் பண்றது அண்ட் மார்க்கெட்டிங்.
எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே மல்டிபிள் ஸ்டார்ஸ், கிரிக்கெட் ஸ்டார்லேருந்து சினிமா ஸ்டார்ஸ்லேருந்து அவங்க வெப்சைட்லேருந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுடைய கவரில் பார்த்தீங்கன்னா கூட அந்த அளவுக்கு ஸ்டார்ஸ் இருப்பாங்க. சின்ஸ் அவங்க மேனுஃபேக்சரிங்கில் செலவு பண்ணுறது கிடையாது, R&Dயில் செலவு பண்ணுறது கிடையாது. அப்போ வர்ற லாபத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த சைடில் மார்க்கெட்டிங், இந்த சைடில் சேல்ஸ். ப்ரோ இதில் ஒன்றும் தப்பு கிடையாது ப்ரோ. ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வராங்க, விற்கிறாங்க. நிறைய பிராண்ட்ஸ் இதை தானே பண்ணுறாங்க வெவ்வேறு கேட்டகரியில். கரெக்ட், அதை தான் பண்ணுறாங்க. பட் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஸ்மார்ட் வாட்சை என்ன வாட்சுன்னு சொல்லி நீங்கள் விற்கிறீங்களோ அந்த வாட்சில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் இருக்கா? உங்ககிட்ட இல்லை, அந்த பிராண்ட் கிட்ட கேட்குறேன். ஏன்னா நம்மளே ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஸ்கேம்னு சொல்லிட்டு போன வருஷம் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இதில் இருக்கக்கூடிய பாதி வாட்ச் அந்த வாட்ச் தான். AMOLED டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லி விற்கக்கூடிய வாட்சில் AMOLED டிஸ்பிளே கிடையாது. அண்ட் நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயோ பார்த்து ஆர்டர் பண்ணும்போது அந்த டிஸ்பிளே எந்த அளவுக்கு இருக்குன்னா பெஸ்ஸிலே இல்லை, வெறும் டிஸ்பிளே தான் இருக்குன்னு நினச்சி வாங்குவோம். ஆனால் மார்க்கெட்டில் நம்ம வாங்கி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி பக்கம் பக்கம் வச்சு பார்த்தா ரெண்டுமே வேற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் ரீசெண்டாக கூட அந்த CMF வாட்சும் அதே மாதிரி தான் இருந்தது. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். இது எல்லாத்துக்கும் மேலே நம்மள பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோ இல்லை நம்மளோ ஃபிட்னஸ் ட்ராக் பண்ணோம், அவங்களுடைய ஹெல்த்தை வந்து மானிட்டர் பண்ணுன்றதுக்காகவே ஒரு ஸ்மார்ட் வாட்சை வாங்குறாங்க. பட் இந்த டேட்டா அக்யூரேட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு வீக்கான சாஃப்ட்வேரை கொடுத்துட்றாங்க. நிறைய டைம் அந்த UIயில் கூட அவங்க ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஒரே பிராண்ட் மல்டிபிள் வாட்சஸ் லான்ச் பண்ணாலுமே ஒரு யூனிஃபார்மிட்டியான ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணுறது கிடையாது. அப்படின்றது போல ஏகப்பட்ட கேள்விகள். என்ன வாழ விடணும். சரி, இப்படி தான் இருந்து பரவாயில்ல ப்ரோ, நான் ஒரு ஸ்மார்ட் வாட்சை வாங்குறேன்னா அதுக்கு அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைசி வரைக்கும் தர்றதே கிடையாது. சரி, ஒரு வாட்சை வாங்கிட்டோம், யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டில் வாங்கியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு சர்வீஸை பற்றி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்காக கிடையாது, நம்மளுடைய TT ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கணும். யாருக்கு வேணாலும் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக கூட இருக்கலாம். ஒரு சில ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உண்மையிலே இஷ்யூ இருக்குது அப்படின்னா அனுப்ப சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டே கூட கொடுத்துட்றாங்க. இன்னும் ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கிறது கூட கிடையாது. அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் யாருன்றது நம்ம எல்லாருமே சேர்ந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, ஒரு பிராண்ட் வந்து ஒரு வாட்ச் ஒர்க் ஆகலன்னு சொல்லி ரிட்டர்ன் வாங்குறாங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணி ரிப்பேர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறத விட, அதுக்காகிற செலவை விட அவங்க அந்த வாட்சுக்கு பதிலாக நமக்கு ஒரு புது வாட்சை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செலவு ரொம்பவே கம்மின்றதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க நம்ம கிட்ட எல்லா டேட்டா ப்ரூஃபும் கரெக்டாக இருந்ததுன்னா. ஸோ நான் சொல்ல வர விஷயம் ஒன்று தாங்க, இதெல்லாம் குப்பை வாட்சி வாங்காதீங்க அப்படின்றத நான் சொல்லலை. பட் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்ற பேரில் எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் நம்ம ஒரு வாட்சை வாங்குறோம்னா அந்த வாட்சில் உண்மையிலே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணுன்றதை தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இது இருக்குது அது இருக்குன்னு அவங்க சொல்லி நம்ம வாங்கும்போது அது இல்லாமல் போகிறதும் சரி, இல்லை இந்த வாட்சினாலே ஸ்மார்ட் வாட்சினாலே இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஏமாந்து வாங்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த ஒரு விழிப்புணர்வை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ரியல் ஸ்மார்ட் வாட்சஸில் என்ன தான் ஆப்ஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஆப்பிள் வாட்சஸ் எல்லாம் இருக்குது, இந்த சில சாம்சங் வாட்சஸ் இருக்குது. இந்த மாதிரி வியர் OS ரன் ஆகக்கூடிய ஒரு சில வாட்சஸும் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் பிரைசிங் அதிகமாக வைக்காம ஒரு 30,000 40,000 இந்த வாட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா 80,000 90,000 இவ்வளோ பிரைஸ் எல்லாம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிரைஸுக்கு போகாமல் நம்மளுடைய பட்ஜெட் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள வாங்கணும்னு நினைச்சீங்க, இல்லை 10,000 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சாம்சங் வாட்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 ரூபாய்க்கு நல்ல டீலில் கிடைக்கும். அந்த மாதிரி வாட்சஸ் வந்து உங்களால் வாங்க முடியும். ஆப்பிள் வாட்சாக இருந்தாலும் ஒரு 15-20 இந்த ஆஃபர் டீலெல்லாம் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி பார்க்கலாம். பட் இந்த மாதிரி வாட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதில் ப்ராசஸிங் பவர் ஜாஸ்தி, அதில் இருக்கக்கூடிய சென்சார் எல்லாமே ஆக்டிவாக இருக்கணும்ல. ஸோ ஒன்று வேணும்னா ஒன்று இறக்கி தான் ஆகணும். இந்த மாதிரி கம்மி விலையில் ஸ்மார்ட் வாட்ச்னு விற்கக்கூடிய வாட்சில் ஸ்டைல் இல்லாமல் அந்த டிசைனுக்காக மட்டும் கட்டாமல் வேறு என்ன விஷயத்துக்காக மக்கள் கட்டுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, இல்லை நம்ம யூஸ் பண்ணுறோம் நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.